ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்முடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாட் மை வில், என் சித்தம் அல்ல. நாட் மை வில் அப்படின்னா நம்ம கமிட்மெண்ட் டு ஃபாலோ God's will. Commitment to follow God's will. தேவனுடைய சித்தத்தை பின்பற்றுவதற்கான தீர்மானம், அர்ப்பணம், சமர்ப்பணம், ஒப்பு கொடுத்துதல். ஸோ இங்கே லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41, 42, 41 and 42. Luke Gospel chapter 22 and verses 42, 43 வாசிப்போம். 42, 43. Saying, Father, if it is your will, take this cup away from me. Nevertheless, not my will, but yours be done. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஜெபித்திருக்கார். நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை தான். ஆனால் நேற்று நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். எப்பொழுதெல்லாம் நம்ம சிலுவைக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், திருவிருந்து, அப்படியே ரத்தம், அப்படியே மாம்சம், இதெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதை ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரியே கேட்கணும். அப்போ தான் அது நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும். இப்போ நம்ம எல்லா விஷயமும் அவ்வளோதான். அதுதான் புதிய பாடல் அப்படின்னு பார்த்தோம். புது பாட்டுனா என்னென்னா, புது பாட்டு பாடுறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அதை திரும்ப கொண்டு வர்றது. அப்போது இந்த என் சித்தம் அல்ல, உம் சித்தமே ஆக கடவுதுன்னு சொன்னது நமக்கு ரொம்ப ரொம்ப பழைய வார்த்தை தான். கேட்டு நம்ம மைண்டில் ஊறி போன ஒரு வார்த்தை. ஆனாலும் அதை நம்ம மீண்டும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை இயேசு ரொம்ப 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 நேர்மையாக ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன அப்படி சொல்கிறாருன்னா, மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மார்க் காஸ்பல் சாப்டர் 14, அதே
சம்பவத்தை மார்க்கில் எப்படி சொல்கிறாருன்னா 36வது வசனம் 14:36. And he said, Abba, Father, all things are possible for you. Take this cup away from me. Nevertheless, not what I will, but what you will. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். இங்க கவனிங்க, முதல் அவர் ஒரு வார்த்தை ரொம்ப வெளிப்படையா ரொம்ப அறிக்கை செய்யற ஒரு வார்த்தைன்னா, ஃபாதர் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் யூ. எல்லாம் மால் ஆகும்னா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, இப்போ கூட நீங்க நினைச்சா நான் சிலுவைக்கு போகாதபடிக்கு உங்களால காரியங்களை செய்ய முடியும். நீங்க நினைச்சா இப்பவே இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். அவ்வளோ நம்புறாரு, அவ்வளோ அவருக்கு வல்லமை இருக்குதுன்னு நினைக்கிறாரு, அவ்வளோ சாத்தியம் இருக்கிறது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நினைச்சார்னா இதை கூட மாத்திடுவார். அவர் நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் அவர் மாத்திருக்க மாட்டார், மாத்துவார். ரெக்கன் சொல்வார், ரிமூவ் திஸ் கப் ஃப்ரம் மீ. இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடும். இது நான் அப்போனா ஒரு ஃப்ளஷில் ஹியூமனாக ஏசு என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இதை பேர் பண்ண முடியல, இந்த இதுக்குள்ளே போக முடியலன்றத ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிடுறார் ஆண்டவர். இது உண்மை. இதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு மாம்சத்தில் இருக்கிற ஒரு உண்மை. நிஜம் என்னன்னா, யார் ஒருத்தருமே மரணத்துக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதுவும் அவர் அடைய போகிற மரணம் ரொம்ப பயங்கரமான ஒரு மரணம். அப்போ தான் ஒரு காரியத்தை அவர் தீர்மானம் பண்ணுறாரு. என்ன தீர்மானம் பண்ணுறாருன்னா, அவர் பூமியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அவர் பூமியில், அதாவது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் சில வார்த்தைகளை சொன்னார். எப்படி இந்த ஃபாதர்ஸ் கப் அப்படின்னா பிதாவின் பாத்திரம். இது பாத்திரம்னா புரியுதா? இந்த ஏதோ பாத்திரம்னா பொருள் இல்லை, இந்த ரோல். இப்போ பிதா என்ன விரும்புகிறாருன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலயமா அவருடைய மரணத்தின் மூலயமா இந்த மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னு தான் அதான் அவருடைய ரோல். ஸோ இந்த ரோலை ஏன் மாற்றிட்டு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்போது வழி உண்டாக முடியும். ஆனால் அந்த ஃபாதர்ஸ் கப் அப்படின்னும் போது ஜீசஸ் டோட்டலி சப்மிட் டு இஸ் ஃபாதர்ஸ் வில். முற்று முடியிலுமாக பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார், தீர்மானிச்சிட்டார். அவர் எப்படி தீர்மானிச்சார்னு வசனம் வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லின்னு போகிற நேரம் இருக்காது. யோவான் 4:34 இந்த சித்தத்தை தன்னுடைய உணவாய் மாற்றிக்கொண்டார். தேவ சித்தம் அவருடைய உணவு. எப்படி சாப்பிட்றது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் சாப்பாடு எவ்வளோ முக்கியம் இல்லைங்களா? இப்போ ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சாப்பாடு எப்படி எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. அப்போ அந்த சாப்பாடு மனுஷனுக்கு எவ்வளோ அவசியமோ பிதாவின் சித்தம் அவருடைய உணவாக அவர் எடுத்துக்கினார். யோவான் 5:30 ஐ சீக் நாட் டு ப்ளீஸ் மை செல்ஃப். நான் என்னை பிரியப்படுத்துவதற்காக நான் எதையும் இங்கே பூமியில் தேடலை. என் பிதாவை பிரியப்படுத்துகிற காரியம்தான் எனக்கு முக்கியம், அந்த சித்தம் தான் எனக்கு முக்கியம். யோவான் 6:38 ஜான் 6:38 for I have come down from heaven not to do my will. நான் இந்த பூமி பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தது என் சித்தத்தை செய்வதற்காக அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. சங்கீதம் 40:6-8 hundreds of years before, 100 வருஷங்களுக்கு முன்னால என்ன சொல்றார்? தீர்க்கதரிசனம் சொல்லுது, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினி. புஸ்தக சுவரில் என்னை குறித்து என் செவியை திறந்தருள் நீர். அப்படின்னா செவியை திறக்குதான் எனக்கு கீழ்ப்படிய செய்தீர். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். அந்த சரீரம் எதுக்குன்னா உம்முடைய சித்தம் செய்வதற்கு. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் இன்னைக்கு உட்காந்து யோசித்தேன், நம்ம எப்பவுமே பிதாவின் சித்தம் இது
நாட் மை வில் அப்படின்னு சொல்கிறோம். அது இவங்க என் சித்தம் அல்லன்னு. அப்போது மனிதனுடைய சித்தம் என்ன? வாட் இஸ் ஹியூமன் வில்? அதை யோசிச்சிங்களா? இப்போ கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. காட்ஸ் வில் வர்சஸ் மேன்ஸ் வில். தேவ சித்தத்திற்கும் மனித நம்ம சித்தம் என்னப்பா தெரிஞ்சுங்க சொல்லுங்க. நம்ம இப்போ சொன்னார்ல, என் சித்தம் இல்லை, நாட் மை வில். அப்பனா உங்க சித்தம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு சித்தம் இருக்குது, தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்குது. நம்முடைய சித்தத்தை நம்ம முதல்ல அறிஞ்சிக்கலாம். நம்முடைய சித்தம் என்ன? இல்ல 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 அவரை விட்டுட்டு சொல்லுங்க. அவருக்காக வாழ்றது இல்லை. இப்போ ஒரு பக்கம் இப்போ பிதாவின் சித்தம், ஒரு பக்கம் ஏன் சித்தம். ஏன் சித்தம் என்ன? இந்த பூமியில நான் வாழும் போது என் சித்தம் என்ன? சொல்லுங்க, ஒருத்தரா சொல்லுங்க. நல்லா தான் இருக்கணும். எப்படி நல்லா இருக்கணும்? நல்லா இருக்கணும்னா எப்படி நல்லா இருக்கணும்? கம்ஃபர்டபுள். ஃபர்ஸ்ட் அவர் இப்படி வச்சுக்கலாம், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுதான் என்னுடைய வில். புரியுதா? எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும் பாருங்க. ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும். என்ன சின்ன வயசில் ட்ரீம்னா, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அந்த காலத்துலேயே ஒரு புல்லட்டு வாங்கணும், ஒரு வேலைக்கு நல்லா போயிட்டு அப்பா அம்மா பார்த்துக்கணும், அப்புறம் நமக்கு வயசு வரும்போது ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் லைஃப். நல்லா ஒரு பிலீவராக சர்ச்சுக்கு போயிட்டு ஒழுக்கமாக வரணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இவ்வளோ தான் என்னுடைய மைண்டில் இருந்தது. வேற என்ன வில் இருக்கு நம்மளுக்கு? சித்தம் என்ன இது? சித்தம் மீன்ஸ் நான் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் வாழணும், பிளான். யாரோ சொன்னீங்க செட்டில் ஆகணும், லைஃப்ல என்ன ஆகணும்? செட்டில் ஆகணும். வெரி குட். இப்போதான் வருது ஒன்றுனா ஒரு வீடை கட்டணும். அன்னைக்கு கூட கேட்டாங்க, நான் வீட்டை நிற்கும் போது, இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்களா? நான் கனவுல கூட நினைக்கல நான் எங்கள் வீட்டை கட்டுவேன்னு. எல்லா மனுஷனுக்கும் ஒரு வீடை கட்டணுன்றது ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு சித்தம் இருக்குது. அது 100%. இது ஒரு ப்ராக்டிக்கலான உண்மை. எல்லாருக்கும் ஒரு வீடை வாங்கி கட்டணும், இல்லை இருக்கிற வீட்டை கட்டணும். வேற என்ன நம்ம பிளான், நம்ம சித்தம்? நிறைய சொல்வீங்கன்னு பார்த்தேன். என்ன நமக்கு இஷ்டம்? வெரி குட், கூட வச்சுக்கலாம். நம்ம இஷ்டப்படுற மாதிரி வாழ்றது. நாம் என்னெல்லாம் விரும்புகிறோமோ, என்னென்ன ஆசைப்படுறோமோ, அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். நினச்சா ஒரு டூருக்கு போனோம். இப்போ தான் கோவாக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. அப்புறமா கேத்ரினை கூட்டுன்னு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் மைண்டில் ஓடி இருக்கும். கேத்ரின் இதெல்லாம் ஓகே, இந்த வாட்டி ஒண்டியாக போயிட்டோம், நெக்ஸ்ட்டு கேத்ரினை கூட்டுன்னு போகலாம். நம்ம நினச்ச இடத்துக்கு போகணும், நினச்சதை சாப்பிடணும், நினச்சபடி வாழணும். திஸ் மை வில், இல்லைங்களா? இப்போ பாருங்க, இது ஒருவேளை ஃப்ராங்க் சொல்கிறாரு ஒரு வீட்டை கட்டணும்னு. எப்படி அடித்து பிடிச்சி லோனெல்லாம் எடுத்து இல்லை எங்கன்னா கடன் பட்டு ஒரு வீடை கட்டின்னுக்கும் போது, ஃப்ராங்க் இந்த வீட்டை நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ ஃப்ராங்க் என்ன சொல்லுவார்? ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் யூ. உங்களால் எல்லாம் முடியும், ஆனால் இந்த ரிமூவ் திஸ் கப் ஃப்ரம் மீ, இந்த வீடு கட்டக்கூடாதுன்றதை தயவுசெய்து எடுத்துருங்க. ஏன்னா இது என்னுடைய ரொம்ப நாளான கனவு, என்னுடைய ட்ரீம். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல, நாட் மை வில், நாட் மை வில், என் சித்தம் அல்ல, உம் சித்தம். வீடு கட்டக்கூடாதுன்னா கட்ட மாட்டேன். நம்ம ரொம்ப சுலபமாக சொல்கிறோம், அவருக்கு பிரியமாக வாழ்வது, அவருக்கு சித்தம். அதெல்லாம் ப்ராக்டிக்கலில் யோசிக்கணுங்க. ஏதோ வந்துட்டு இங்கே வார்த்தை சொல்லிட்டு
பாடிட்டு ஆராதிச்சுட்டா நம்ம அவர் சித்தத்தை செஞ்சுட்டு போறோம்னு அர்த்தம் இல்லை. இந்த வீடை உனக்கு நான் தரமாட்டேன், இந்த வீடை நீ கட்டாத. பைபிளில் அப்படி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு? எசேக்கியாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? எரேமியாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? எரேமியாவுக்கு என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்காதேனாரு. Father, all things are possible for you. Remove this cup from me. இந்த பாத்திரத்தை எடுத்துருங்க, நான் ரொம்ப நாளா அந்த பொண்ணை விரும்பி நிற்கிறேன். எரேமியா சொல்லியிருப்பார், ரொம்ப நாளா விரும்பி நிற்கிறேன். இல்லப்பா. அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாட் மை வில், என் சித்தம் அல்ல ஆண்டவரே. இதுதான் சித்தம். சும்மா வர்ஷிப்ல சொல்றதெல்லாம் வேற, அது பொய். பாட்டெல்லாம் பொய். ப்ராக்டிக்கலில் வர்றதை தான் பேசணும். சர்ச்சுக்குள்ள பேசுறதெல்லாம் பொய். நடைமுறை வாழ்க்கையில பேசுறதுதான் உண்மை. எசேக்கியாவுக்கு என்ன சொல்லிட்டாரு? உன் மனைவிய எடுத்துருவான், அழக்கூடாதுன்ட்டாரு. இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? கண்டிப்பா. சரி, இப்ப நம்ம அந்த ஹியூமன் வில், உண்மையிலேயே ஹியூமன் வில்னா என்ன அப்படின்னா, அவர் ஓன் ஈவில் டிசையர் lead us to act according to our own will. Our own evil desire lead us to act according to our own will. நம்முடைய அந்த தீமையான விருப்பங்களை நாம் நடத்தி கொள்வதற்காக நாம் என்ன செய்யறோமா? நாம் சித்தம் கொள்ளுகிறோம். எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குதே, அது சில நேரத்தில் என்ன மாதிரி ஆசையா இருக்குது? ஈவில் டிசையர். ரொம்ப நான் விரும்புகிற எல்லாமே நன்மையான விருப்பமா? சில நேரத்தில் இப்படி சொல்றாங்க, நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், என்ன நல்லா குடிச்சு குடியும் கொடுத்தணுமா இருக்கணும். இந்த ஈவில் டிசையர். நினைச்ச பொண்ணை கட்டணும், நினைச்ச பையனை கட்டணும், இது ஒரு ஈவிலா கூட மாறும்ல. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஈவிலா கூட மாறும்ல. புரியுதுங்களா? எப்பவுமே இந்த சித்தோன்னு வரும்போது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பவுல் ஒரு வார்த்தை சொல்வார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 Corinthians chapter 13 and verse 11. When I was a child, I spoke as a child. I understood as a child. I thought as a child. But when I became a man, I put away childish things. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்போ பவுல் சொல்ல இதை வச்சு தான் இந்த மனுஷ சித்தம் என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் குழந்தையா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போதுனா எதை சொல்றாரு? பிசிக்கலா சொல்றாரா, ஸ்பிரிச்சுவலா சொல்றாரா? ஒரு ஸ்பிரிச்சுவலா, ஓகேவா? இதை நம்ம கொஞ்சம் பிசிக்கலா கூட அப்படியே ஒப்பிட்டுக்கலாம். ஒரு குழந்தைகளா இருக்கும்போது, வாசி தமிழ்ல வாசிமாத. நான் குழந்தையா இருந்தபோது, பாருங்க நல்லா கவனிங்க இந்த வார்த்தை. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். ஃபர்ஸ்ட் பேசுறதெல்லாம் எப்படி பேசின? சைல்டிஷா, குழந்தை போல பேசின. அப்புறம் குழந்தையை போல சிந்தித்தேன். சிந்திக்கிறது எப்படி? நீங்க தான் சொல்லணும் அது எப்படி சிந்திக்கும் குழந்தைன்னு. குழந்தைய போல சிந்திச்சேன். குழந்தையை போல யோசித்தேன். குழந்தைய போல யோசித்தேன். நான் புருஷனான போது, இப்ப நான் பெரியவன் ஆயிட்ட பிறகு குழந்தைக்கேற்றவைகளை எல்லா குழந்தை தனத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? இப்ப வாங்க பாயிண்ட்டுக்கு. குழந்தைகள் எப்படி பேசும்? தன்னிஷ்டத்தை பேசுமா? எப்படி? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு குழந்தை உங்க வீட்டில் இருக்குது, எப்படி அது தன்னிஷ்டத்துக்கு பேசும்? ரொம்ப யோசிக்கிறாங்களா? இதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. நீங்கெல்லாம் குழந்தைங்கள சரியா வளர்த்துதோ பார்த்ததோ, நான் எப்பவுமே இதெல்லாம் யோசிக்குவேன் சீரியஸா. எதனா இந்த பிள்ளைங்க பற்றி எக்ஸாம்பிள் கேட்டால் பபான்னு அது எப்படி வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்கன்னு எனக்கு ஒரே கேள்விதான்.
எப்படியோ அதை அப்படியே தானாக வளர்ந்துட்டாங்களோ என்னவோ. ஒரு குழந்தைகளை இதெல்லாம் அப்படியே ஒரு குழந்தை எப்படி பேசும், எப்படி சிந்திக்கும், எப்படி யோசிக்கும். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப போயிட்டீங்க. சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த குழந்தைகள் நீங்கள் அதுக்கு தான் கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்கள் எல்லாம் பேரண்ட்ஸு டக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா குழந்தைங்களோட உனக்கு ரொம்ப அனுபவம். உங்கள் பெரிய பொண்ணு எப்படி பேசிச்சு, எப்படி நடந்துக்குச்சு, எப்படி வாழ்ந்துச்சு, சின்ன பிள்ளை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. இப்போ பாருங்கள், when I was child அப்படின்னு பவுல் சொல்லும் போது most children are self-centered. குழந்தைகள்னா என்ன தெரியுமா? சுயநலங்கள். குழந்தைகள் என்றால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அது உலக பழமொழி. ஆனால் நம்மக்கிட்ட எல்லாம் பைபிளுக்கெலாம் வந்தீங்கன்னா சைல்டு காடு கிடையாது. பிள்ளைங்க ஓகே. சைல்டிஷ் தன்மை, அந்த குழந்தை தன்மை பண்ணுறது செல்ஃப் சென்ட்ரட். குழந்தைங்க எப்பவுமே சுயநலம். and they do not think about the difficult circumstance of others. அந்த குழந்தைகள் மற்றவங்க என்னெல்லாம் கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்றத அது யோசிக்காது, சிந்திக்காது. மற்றவங்களுடைய சூழ்நிலையை பற்றி கவலைப்படாது. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு majority of children only seek to satisfy their own desire. பெரும்பாலான குழந்தைகள் தன்னுடைய ஆசை விருப்பத்தை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் யோசிக்கும். அவ்வளவுதான் சொல்றாரு. when I was child and thinking, பேச்சு, யோசிக்கிறது எல்லாம் சைல்டிஷா இருந்துச்சு. அப்படின்னு அர்த்தம் என்ன? செல்ஃப் சென்டர்டா இருந்தது, சுயநலமா இருந்தது. என்னை நான் திருப்திப்படுத்திக்கிறதுல மாத்திரம் கவனமா இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை பாருங்க, whenever they are hungry they started crying for milk. எப்பெல்லாம் அவங்களுக்கு பசி எடுக்குதோ என்ன பண்றாங்க? பாலுக்காக அழுகுறாங்க. கவனிங்க, பார்த்துக்கிறீங்களா? இந்த குழந்தைங்கள பசி எடுத்தா என்ன பண்ணும்? அழுவோம். பால் கொடுத்த உடனே சரியாயிடும். அப்புறமா இந்த குழந்தை இன்னும் சிலதுக்கெல்லாம் கூட சும்மா அழுவுமா. நீங்கள் அதை நல்லா பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு நீங்கள் வேலைகளை செஞ்சிருந்தா என்னவோ என் தாய் என்ன கண்டுக்க மாட்டேன்றான்னு சும்மா அப்படி ஒரு அழுவுமா. ஐயோன்னு ஒடியாந்த போது கொஞ்ச நேரம் கொஞ்சினீங்கன்னா திரும்பி இல்லை இருக்கிறா, பரவாயில்ல, இங்கே தான் இருக்கிறா. அது தன்னுடைய கவனத்தை இழுத்துனா நம்மளை அனாதையை விட்டு என்ன வேலை பண்ணுறாங்களே, சுற்றி யாருமே இல்லையே. இதெல்லாம் குழந்தை தானே. இது தப்புன்னு சொல்ல வரல, பால் கல்லூரி தப்புன்னு சொல்ல. அதுக்கு அது ஒண்டி தான் தெரியும். பசி எடுத்தா அழ தெரியும், யாரும் இல்லைன்னா அழ தெரியும். இதுதான் குழந்தைகள். இப்போ கவனிங்க, கிரையிங் ஆர் கம்ப்ளைண்ட், அழுவுறது, ஏதாவது குறை சொல்றது அப்படின்னா அது தனக்கு திருப்தி அடையாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது வாங்கிக்கும். தே ஆர் ட்ரை டு கெட் வாட் தே வாண்ட் ஈவன் இஃப் இட் ஹர்ட்ஸ் their parents' hearts. ஒரு குழந்தை என்ன தெரியுமா நினைக்குது? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிக்குவேன். என் தாய் தகப்பனுடைய இருதயம் அங்கே நோகடிக்கப்பட்டாலும் கூட பரவாயில்ல. அதனால்தான் சில பிள்ளைங்களாம் இந்த பையனை தான் கட்டுவேன். அப்பா அம்மாவுக்கு இருதயத்தில் வேதனை இருக்கும். இந்த பொண்ணை தான் கட்டுவேன். சிம்சோன் மாதிரி, ஐயோ வேண்டாப்பா, அது நம்ம இனத்தை சேர்ந்த பொண்ணு இல்லப்பா, ஆண்டவர் உன்னை இப்படிப்பட்ட ஒரு பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கிறாருப்பா அப்படின்னா கூட, அம்மா என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறாம்மா. பெற்றோருடைய இருதயம் ஒடியும், ஐயோ என்னப்பா இவன் போய் நம்ம இனத்தை இல்லாமல் ஒரு கிறிஸ்டியானிட்டியில வராத ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுவோம்னா இருதயத்தில் வேதனை இருக்கும். இந்த அம்மா அவனை கன்வின்ஸ் பண்றது பதிலா பாஸ்டர்கிட்ட பேசின்கோ, தாலி தருவீங்களா தரமாட்டீங்களா?
இங்கே நடத்துட்டா வேற எங்கே நான் நடத்துட்டா என்ன பண்ணலாம்? இப்போ ஆலோசனை கேட்குற நேரமா இது? அந்த குழந்தைக்கு அது வளர வளர என்ன கற்றுன்னு வருதுன்னா, என்னுடைய விருப்பங்களை யார் காயப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நிறைவேற்றிக்குவேன். இதை தான் பவுல் சொல்றாரு, குழந்தைதனம். குழந்தைதனம். Essentially, children ask their parents to do everything according to their own will. என்ன கேட்குறாங்க பிள்ளைங்க தெரியுமா? பொதுவாகவே, அம்மா என் ஆசையை நிறைவேற்று, அப்பா என் ஆசையை நிறைவேற்று. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம்னா, பைபிளை சரியா படிக்காத பேரண்ட்ஸு பிள்ளைங்களை விட நமக்கு என்னங்க பெருசு, ஐயோ பிள்ளைங்களோட பைபிள் பெருசுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை பைபிள் எடுத்து சொல்லுங்க. எப்படி சொல்லணும் சொல்லுங்க? என் பிள்ளையோட கர்த்தருடைய வேதம் பெருசு. ஐயோ அதுங்க ஆசைப்பட்டது, நம்ம அதுக்கு தானே இருக்கிறோம். அதுக்கு இல்லை சொல்லுங்க, பைபிளை தூக்கி சொல்லுங்க. நாம அதுக்கு இல்லை. நாட் மை வில், நாட் மை வில். அதுக்கு இல்லைங்க. என்னன்னா தப்பு தப்பா பைபிளை படிச்சு வச்சுக்கிறீங்க பாருங்க, இல்லாததெல்லாம் படிக்கிறீங்க. அதுங்க ஆசைப்படுறது தானே நம்ம லட்சியம். அவங்க ஆசையை நிறைவேற்றது தானே நாம பெற்றோர். எந்த சாப்டர்ல இது எழுதி இருக்குது? ப்ரோவெர்ப்ஸ்ல இருக்குதா? பிரசங்கில இருக்குதா? சங்கீதங்கள்ல இருக்குதா? நெகேமியா முடிய கையில புடிச்சு அடிக்கிறார் மனுஷன். என்ன ஆற கல்யாணம் பண்ணு வந்தேன்னு பேரண்ட்ஸ் கூட அடிக்கல, லீடரு கொத்த கையில முடி வந்துருது. அப்படியெல்லாம் ஒத்துக்குவீங்களா? அவங்க ஆசை தானங்க நம்ம ஆசை. அவங்களுக்காக தானே நம்ம வாழ்றோம். சொல்லணும் பைபிள் எடுத்து, நம்ம அவங்களுக்காக வாழல, கர்த்தருக்காக வாழ்றோம். தப்பு தப்பாக்கு பேசாதீங்க, சென்டிமெண்ட்ல பிளைண்டா பேசாதீங்க, பைபிளை படிச்சுட்டு பேசுங்க. அந்த பையன் தவறான வழியில போறதுக்காக, அந்த பொண்ணு தவறான வழியில போறதுக்காக சர்ச்சில் கன்வின்ஸ் பண்ணி சர்ச்சை குறை சொல்லி, அதை குறை சொல்லி, இதை குறை சொல்லி, இருக்கிறவங்க இல்லாதவங்க தப்பெல்லாம் எடுத்து அந்த பிள்ளை பண்ணலையா இந்த பிள்ளை பண்ணலையான்னு என்னென்ன கூத்தடிக்கிறீங்க தெரியுமா? மனம் திரும்புறதை விட்டுட்டு. இதுதான் பிள்ளைகளுக்குரிய தனம். Those with mature faith follows and fulfills the will of Father. யார் இதுல மெச்சூரா இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும். எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியன் சொல்லிடுவாரப்பா, நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளாகவே இருக்கிறீங்களப்பா. ஆரம்ப பாடமே உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. காலத்தை பார்த்தால் நீங்கள் யாரா இருக்க வேண்டும்? போதகர், டீச்சரா இருக்க வேண்டிய உங்களுக்கே ஏபிசிடி சொல்லி கொடுக்கணுமா? அப்படின்னா உங்க சைல்டிஷ் எவ்வளோ இருக்குது. எப்போ நான் மெச்சூர் ஆயிட்டேனோ, இந்த சுயநலமா பேசுறது, இந்த சுயநலமா சிந்திக்கிறது, யார் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அப்படி யோசிக்குவீங்களா? பாஸ்டர் ஹர்ட் ஆனா பரவாயில்ல, காட் ஹர்ட் ஆனா பரவாயில்ல, சர்ச்சில் இருக்கிறவங்க காயப்பட்டா பரவாயில்ல. அதுதான் சுயநலம். என் பிள்ள எங்க ஆசை நிறைவேறணும், நாங்க நினைச்சது நிறைவேறணும், அதுக்காக தான் சர்ச் இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட. வேற என்ன எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? நீங்க தாலி தரலன்னா அதோ அந்த கோயில்ல போய் கட்டிக்குவேன் பரவாயில்லையான்னுக்கிறாங்க. என்ன சொல்வ? சுயநலம். குழந்தையா இருக்கும் போது இந்த சுயநலம் தான் சும்மா அழுவுறது. கிட்ட போய் பார்த்தா, இப்போ தானே பால் கொடுத்தேன், கொஞ்சம் தாளாட்டணும், அப்பப்போ சிலரை தாளாட்டணும். புரியுதா? யாருமே வரல, கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நாங்களாம் அனாதையா. எத்தனை வருஷமா உன்னை 20 வருஷமா அனாதையாக்குறியா? அப்போ எதுக்கு இந்த பைபிள், எதுக்கு ஒன்று ஆண்டவர்? பிள்ளைங்க ஆயிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வச்சு இன்னும் அனாதையாக தான் ஃபீல் பண்ணின்னுக்கிறியா நீ? குழந்தைய போல யோசிக்காத, குழந்தைய போல சிந்திக்காத. இந்த குழந்தை தனத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தை தனத்தை ஒழிக்கணும். புரிஞ்சா? இப்போ சைல்டிஷ் என்ன பண்ணணும்?
ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது இந்த குழந்தை தானத்தை? இப்போ அதுக்கு கொஞ்சம் வரோம். இந்த குழந்தை தானத்தை ஒழிக்கணும்னா நம்ம எதில் குழந்தைகளாக இருக்கிறோம் அப்படின்னா, மாம்ச சித்தத்தை செய்வதில் தான் ரொம்ப குழந்தைகளாக இருக்கும். மாம்ச சித்தம் அப்போ சொன்னோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் தப்பு இல்லை. வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இதில் எங்கேயாவது ஆண்டவர் உள்ள பூந்து வேண்டாம், இப்போ வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறு, அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? என் சித்தம் என்ன சொல்லுது பாருங்க. இப்போ ஒரு நம்ம பெரும்பாலும் இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். எனக்கு கொஞ்ச நாளாக அது பயமாயிடுச்சு. கேட்டு அதிகமாக இப்போ நான் அதில் அவ்வளோ, எஸ்பெஷல் இந்த ஃபேஸ்புக்கில் ஏதோ நான் போடுறதில்ல. இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்டி போடுறேன். கொஞ்ச நாள் போட்டேன். இதை நான் ஒன்று போடுவேன், நம்ம ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒரு இது போடுவேன். ஆனால் இப்போ ஒரு டேஞ்சரஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபேஸ்புக் மூலமா இந்த மாம்ச சித்தம் இருக்குது பாருங்க. எஸ்பெஷல் இங்கிலாண்டில் 1000 டிவோர்ஸ் ஒரு காலத்தில் நடந்துச்சு. 1000 ஃபேஸ்புக் மூலியமாக 1000 விவாகரத்து. எப்படின்னா, இந்த ஃபேஸ்புக் ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை தேடுறீங்களோ, உங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, ஸ்கூலில் 3வது படிச்சிருந்த, 4வது படிச்சிருந்த, 5வது 6வது படிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு 50 55 வயசு 60 வயசு ஆயிட்டுக்குவாங்க, இல்லை ஒரு நடுத்தர வயசுக்கு வந்துட்டுக்குவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இப்போது இவர் என்ன பண்ணுவார்னா, சரி இன்னொரு ஞாபகம் வரும், நம்ம இந்த ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்டு ஒன்று இருந்தானே, நம்ம 2 பேரும் அவனும் நானும் ஒன்றா படித்தோமே, பையன் சொல்கிறதில்ல, ஒன்று பையன், அவனை தேடினா என்ன, அவன் எப்படி இருக்கிறான், எங்கே இருக்கிறான், அது அப்போ அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஃப்ளேம் இருக்குமா. ஃப்ளேம் தானே, ஒரு ஃபயர், நெருப்பு, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. பாருங்க ஃபேஸ்புக் என்ன வேலை செய்யுதுன்னு. அவர் அந்த பேரெல்லாம் அடிச்சு தேடினா அவங்க கடிச்சிடுவாங்க. இருக்கு ஒரே சந்தோஷம். இன்டென்ஷன்லாம் தப்பாக இருக்காது. ஐயோ, அப்புறம் அவங்க சாட் பண்ணுறது, இவங்க சாட் பண்ணி இந்த 2 ஃபேமும் இப்போ ஃபயர் பற்றிக்கிச்சு. எவ்வளோ வருஷம் விட்டு? 40-50 வருஷம் விட்டு இவங்க 2 பேர் திரும்ப அஃபேர் ஆகி இந்த மாதிரி கேஸுங்க 1000 ஆயிருக்கு தான் இங்கிலாண்டில். எப்பா சும்மா இருந்தாங்க. அவங்கவுங்க குடும்பம், அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க ஏதோ தொழில் பண்ணின்னு. நான் கூட பார்த்தேன், எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ மலையில் வயசில் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். இப்போ நான் அவங்கள ரிசர்ச் பண்ண போயிட்டா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ மோசமான ஒரு இது பாருங்க. அதனால தான் ஒரு பக்தன் சொல்றாரு, நீங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் யூஸ் பண்ண, எப்பா நான் இந்த புக்கே இன்னும் நிறைய யூஸ் பண்ணாதுக்கிறேன். காட்ஸ் புக்கை இன்னும் நான் என் வேலை இந்த புக்கை தெரிஞ்சுக்கிறது. ஃபேஸ்புக்கில் எவன் இருக்கிறான் எவன் இல்லை அது இல்லை. சரி, இன்னொன்று, ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த தம் போடுறீங்கல்ல, தம் கை இப்படி போடுறீங்க தானே, என்ன அது சொல்லப்போ? எத்தனை லைக் வந்துச்சு உனக்கு கோவாலேருந்து? இல்லை, நல்ல மாதிரி தான்ப்பா கேட்டேன். லைக், இது பேர் லைக்கா? கரெக்டாக சொல்லுங்க, இது லைக்கா? லைக் இல்லை, இது என்ன தெரியுமா? தம்ஸ் அப்னா என்ன தெரியுமா? நீ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்கரேஜிங், அப்ரூவல், அக்செப்டன்ஸ், எவ்ரிதிங் இஸ் ரைட். நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பொய் சொல்கிறீங்கன்னா, ஒருத்தன் கருப்பாக என்ன மாதிரி ஒருத்தன் போடுறான்,
உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, சிக்கன் ஒன்று போடுறீங்க பாரு. எவ்ரிதிங் இஸ் ரைட்டா? அப்ரூவலா? அக்செப்டன்ஸா? என்ன பொய்! அப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போதகர்களை, சபை விசுவாசிகளை ஒரு சபை விட்டு இன்னொரு சபை போய் அவர்கள் சில குறைகளை சொல்லி, இதெல்லாம் நிறைய இருக்கு சோசியல் மீடியாவில். அதுக்கு ஒரு என்ன தெரியுமா என்ன அர்த்தம்? அவன் ஒரு நடத்தை சரியில்லாமல் ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போய், அல்லது அவனுடைய வாழ்க்கை சரியில்லாமல் ஏதோ ஒன்று நடக்குது, ஒருத்தர் போகிற தப்பு இல்லை. ஆனால் இது அதை நீ அக்செப்ட் பண்றியா? எஸ், ரைட். உனக்கு தெரியுமா அதை எப்படி நம்ம லைக் கொடுக்க முடியும்? லைக் இல்லை, அது பேரு. நீ சரி அப்படின்றது, நான் அதை ஏற்றுக்கொண்டேன்றது. நீ பண்றதெல்லாம் கரெக்ட், நான் அதை ஏற்றுக்கொண்ட. அது பாதி தாங்க இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு மீனிங்ஸும். அங்கே எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா என்ன கற்றுக் கொடுக்குது? அதுனா சுயசித்தம். புரிஞ்சுச்சிங்களா? சுயசித்தம், என் சித்தம், நான் விரும்பினபடி எல்லாம். சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போய் இப்போ லிங்க் வச்சிருக்கிறேன். அதுதான் என் மாம்ச ஈவில் டிசையர், என்னுடைய மாம்சிக தீமையான விருப்பங்கள். இதுதான் குழந்தைதானோ, இதுதான் சைல்டிஷ். இப்போ இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணணும்னு, அதுதான் நம்ம மெயின் மெசேஜை நான் இப்போ தான் வரேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி அதுக்கு ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சார் தெரியுமா? நாட் மை வில். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இதுக்கு புள்ளி ஸ்டாப் வைக்கணும். ஃபேஸ்புக் ஒரு புள்ளி ஸ்டாப் வைக்கணும். நாட் மை வில் லார்ட், நாட் மை வில், என் சித்தம் அல்ல. இதில் ஒரு ஃபோட்டோ வரணுமா, எனக்கு இத்தனை இது வரணுமா, என்னை போலியா எல்லாரும் அங்கீகரிக்கணுமா, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம். இப்போ பாருங்க, பவுல் என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாம்சத்தில் தான் சுயசித்தம் இருக்குது. என் சித்தம் எங்கே இருக்குதுன்னா மாம்சத்தில் இருக்குது. இப்போ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 9. கொஞ்ச நேரம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. 1 Corinthians 9ல் நம்ம 27வது வசனத்தை வாசிக்கிறோம். But I discipline my body and bring into submission, lest when I have preached to others, I myself should become disqualified. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆகாதவனாய் போகாதபடிக்குனா the danger of disqualification, disqualified. இந்த ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ற அர்த்தம் என்னன்னா disqualified. இந்த disqualified என்கிற வார்த்தையை எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் வாங்க கவனிங்க. disqualified, நீ disqualifiedக்கு என்ன சொல்லுவாங்க? தகுதி அற்றவன். எங்க சொல்லுவாங்க? நீங்க வாங்கி இருக்கிறீங்களா எங்கயாவது இந்த வேர்டை? you are disqualified. இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எங்க நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிடு, தகுதி அற்றவர்களா எங்க போயிருக்கிறீங்க? இல்லையா? எதுவும் இல்லையா? அப்படி நான் ஒரு கேரம் போர்டு இருக்கு பாருங்க, அதில் சப் ஜூனியர் கேரம் போர்டு ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் பிளேயர் அன்னைக்கு அந்த வருஷத்தின் சாம்பியனை தோக்கடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தோக்கடிச்சிட்டேன். அந்த 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 வருஷ டிஸ்ட்ரிக்டில் அந்த சாம்பியனை தோக்கடிச்சிட்டேன் நான். சாரி, ஸ்டேட் சாம்பியனை தோக்கடிச்சிட்டேன். எவ்வளோ வயசில்? 15-16 வயசில், சப் ஜூனியர். புரியுதுங்களா? அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய ஏஜ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு
டிசி கொண்டு வா அப்படின்னாங்க. நான் ஸ்கூல் பக்கம் விட்டுட்டேன், ஸ்கூல் போகாததை விட்டேன். ஸ்கூல் போன பயம், டிசி தரமாட்டாங்க. சர்ச்சில் போயிட்டு ஃபாதர்கிட்ட நான் ஒரு லெட்ரு வாங்கினேன். ஃபாதர் தொத்தி விட்டார், நீ கோயில் பக்கம் வரதுல சந்தா கட்டுன சந்தா புக் எடுத்துனான்னு தொத்தி விட்டார். அப்புறம் நான் மறுநாள் போனேன், யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு, நீ இதுக்கு தகுதி இல்லை, நீ எவ்வளோ நல்லா விளையாடினாலும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடினே இருக்கிறான், ஃபஸ்ட்டு வந்துடுறான். ஃபஸ்ட்டு வந்தவொடனே அவன் பேர் பென் ஜான்சன். பென் ஜான்சன் அப்படின்றவன் உலக ரெக்கார்டு பிரேக்கு, ஃபஸ்ட்டு வந்துடுறான். கார்ல் லூயிஸ் அப்படின்றவன் செகண்ட் வரான், பிலிவர் செகண்ட் வரான். அவன் ஏற்கனவே நல்லா ஜாபம் பண்ணின்னு வரான். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன செகண்ட் வந்துட்டேன், நாட் மை வில் யுவர் வில் அப்படின்னு நினச்சின்னு போகிறான். பென் ஜான்சனை கொஞ்ச நேரத்தில் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடுன்றாங்க. கார்ல் லூயிஸ் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு, ஏன்னா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான். ஒரு விளையாட்டில் எல்லாமே எப்படி இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். இந்த ஸ்போர்ட்ஸில் நிறைய ஒரு வாட்டி ஸ்கூல் டோர்னமெண்ட்டில் தாலுக்கு வின் பண்ணிட்டோம், டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிட்டோம், அடுத்து ஸ்டேட் லெவலில் ஆடின்னுக்கிறோம். ஒரு பிளேயர் இல்லைன்னு சொல்லி வேறு ஸ்கூல் பையனை கொண்டு வந்து அதில் நொழிச்சிட்டோம். ஆடி அந்த மேட்ச் வின் பண்ணி ஃபைனல் போயிட்டோம். மறுநாள் கிரவுண்டில் போய் ஃபைனல் ஆடுற சந்தோஷத்தில் இருக்கிறோம், டீமே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவன் எந்த ஸ்கூலுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டு வந்து நீங்கள் எவ்வளோ இப்படி மெடல் வாங்க போனால் கூட உங்களுக்கு தகுதியற்றவள்னு சொல்லிடுவாங்க, அதான் டிஸ்குவாலிஃபை. அப்போ பவுல் சொல்லார், நான் ஒரு பிரசங்கியார், நான் பயங்கரமான ப்ரீச்சரு, ஆனால் நானே டிஸ்குவாலிஃபை ஆகாதபடிக்கு. எங்கே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவேன்னா, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இததான் பிதாவே என் சித்தம் அல்ல உம் சித்தம் அப்படின்னு அந்த சரீரத்தை ஒடுக்குனாரு. இப்ப சொல்றாரு, பவுல் சொல்றாரு 24 சொல்றாரு, பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஒரு அத்லெட் பந்தய சாலையில் ஓடுற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஓடும்போதே நான் செகண்ட் வந்தா பரவாயில்ல, தேர்ட் வந்தா பரவாயில்ல, இல்லை 4வது வந்தா கூட, ஓடும்போதே எப்படி ஓடணுமா? வாழும் போதே பரலோகம் கேரண்டின்னு வாழணுமா? போவேனோ இல்லையோ தெரியல, அப்ப நீ டிஸ்குவாலிஃபை. இப்பயே போயிட்ட, நீ போவியா இல்லையான்னு சந்தேகப்பட்டு அடுத்தவங்களை வர கேட்குற பாரு, நீ போவியானா நீயே போலனா நான் எப்படி போவேன்? வாங்க 2 பேரும் சேர்ந்து நரகம் போவோம். செகண்டு, இந்த ஓட்டத்தில் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பார்களாம்? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். அதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இச்சை அடக்கமாக இருப்பார்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தன்னை டிஸ்குவாலிஃபை ஆகிடக்கூடாது ஸ்போர்ட்ஸ்லன்றதுக்காக, தோத்துறக்கூடாதுன்றதுக்காக அவன் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பானா? உங்களுக்கு தெரியுமா, இந்த ரொனால்டோ தெரியுமா? ரொனால்டோ உலகத்திலே பிரசித்தி பெற்ற பிளேயர் ரொனால்டோ. அவருடைய டயட்லாம் பார்த்துக்கிறீங்களா? சோடா, பெப்சி, சாக்லேட்டு, ஸ்வீட்டு இதெல்லாம் தொடுறதே கிடையாது. அது பார்த்தீங்களா பாடி எப்படி இருக்குது? இன்றைக்கும் கிரவுண்டில் சாதிக்கிறான். ஏன்னா இதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டு. இன்றைக்கி விட்டிங்கன்னா கூட ஒரு 20 வயசு 25 வயசு வாலிபனுக்கு என்ன ஸ்டாமினா இருக்குதோ அது அவனுக்கு இருக்குதான். காரணம் இந்த டயட்டு, காரணம் அவனுடைய எக்ஸசைஸ், அவனுடைய ரெகுலர் எக்ஸசைஸ். அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். புரிஞ்சுங்களா?
அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, பட் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப டிசிப்ளின். செகண்டு, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்வோம். இந்த கிரீடெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும், ஆனால் நம்ம போக போகிற இடம், நம்ம வாங்குற கிரீடம் இருக்குதே, அது அழியாத கிரீடம். பிரைஸ் தி லார்ட். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணி. இது இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிச்சீங்கன்னா எப்படி தருமா இருக்குது அந்த ஒரு வார்த்தை. 26. Therefore I run thus, not with uncertainty. Thus I fight, not as one who beats the air. இங்க பாருங்க, இதை நான் என்ன NLT-ல வாசிக்கிறேன். So I run with purpose in every step. I am not just shadow boxing. இப்போ உங்களுக்கு 2 பாக்ஸரை கூப்பிடுறேன் பாருங்க. பாருங்க, இப்போ எப்படி நம்ம சண்டை போடணும்னா எப்படி போடணும், நம்ம எப்படி சண்டை போட்டுருக்கிறோன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிலம்பம் என்பது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கோல் சுத்துறது சிலம்பம். அது ஆகாயத்தில் பண்ணக்கூடாது, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனும் இதை அப்படியே கொஞ்சம் பாக்ஸிங்கும் ஒரிஜினல் மீனிங்கில் பாக்ஸிங். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங்கு பாக்ஸிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட்ஸாக அது பவுல் காலத்துலேருந்தே இருந்திருக்குது. ரொம்ப ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் பவுல் பார்த்தவர். ஒலிம்பிக்ஸ் பீரியட் எங்கே ஆரம்பிச்சதோ அந்த ஊரில் தான் அவர் ஊழியம் செய்தவர். அதனால் அதை வச்சு இப்போது சொல்கிறார். இப்போ கவனிச்சுங்க, இது என்ன அப்படின்னா, ஒரு க்ளவுஸ் தான் இருக்குது, பாக்ஸிங்கில் பஞ்சம் வந்துட்டுக்குது நம்மளுக்கு. இப்போ 2 பேர் பாக்ஸிங் பாருங்க, நீ அந்த பக்கம் இல்லை, இப்போ நீ இந்த பக்கம் ஃபேன். ஓகே. இப்போ 2 பேரும் பாக்ஸிங்க்கு, நான் அம்பையரு. கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாயா, ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சுக்கணும். இப்போ நான் இவங்க சண்டை போடுவாங்க இப்போ. ஓகே, ஃபைட். இல்லை இல்லை இல்லை, நீ இப்படி வா. இப்போ ஃபைட்டு இப்படி தான் ஒருத்தர் போட்டுக்கணும் இல்லையா? இப்போ வா, திரும்ப வா. ஓகே, ஃபைட். எங்கே சண்டை போட்டுக்காருப்பா இப்போ ஃப்ராங்கு? ஷேடோ கூட சண்டை போட்டுனுக்கிறாரு, புரியுதா? இங்கே ஃபைட்டர்கிட்ட என்ன பண்ணல, அவரு சண்டை போடல. எங்கே போட்டுக்கிறாரு? வேற ஒருத்தில் சண்டை போட்டுக்கிறாரு. இப்போ ஓகே, நீங்கள் போங்க, நெக்ஸ்ட் வாங்க. இங்கே பாருங்க, இதை பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. என்ன நிச்சயம்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல, சண்டை போட்டா 1:1 சண்டை போடணும், ஒருத்தர் சண்டை போடணும். நீ வேற எங்கேயோ ஆகாயத்தில் போய் காத்துல சண்டை போட்டுனுக்கிற. இன்னைக்கு நிறைய சமயத்தில் இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன பண்ணிருக்கிறோம்னா, நம்ம ஒரு ஃபைட் பண்ணாத இருக்கிறோன்றாரு. ஃபைட், ஆனா நம்ம ஒரு சண்டை போடுற வீரர் மாதிரி இருக்கிறோம். எங்க சண்டை போடணுமோ அங்க சண்டை போடல, வேற இடத்துல போய் ஒன்றும் இல்லாத இடத்துல சண்டை போட்டு நம்முடைய வீரத்தை காமிச்சுக்கிறோம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நம்ம வீரத்தை எங்க காமிச்சுக்கிறோம்? ஒரு உண்மையான ஃபைட் பண்ண வேண்டிய இடத்துல காட்டல, வேற எங்கேயோ காமிச்சுக்கிறோம். உங்க கிறிஸ்துவ வாழ்க்கைய எங்க போராடணும், அது இப்ப நான் வரேன். இதை சொல்லிட்டு சொல்றாரு, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தினாதான் ஃபைட் கரெக்டா போட முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ சரீரத்தை என்ன பண்ணோம், கொஞ்சம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிடுறேன் நான். ஒரு 7 டிரான்ஸ்லேஷன் இருக்குது இங்கிலீஷில். இந்த வார்த்தைக்கு ஒரு 7 மொழிபெயர்ப்பில் நான் இன்னைக்கு படித்து பார்த்தேன். இந்த ஒரு வார்த்தைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு. நம்பர் 1, ஐ டிசிப்ளின் மை பாடி. பால் சொல்லார், ஐ டிசிப்ளின் மை பாடி. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க, என் சரீரத்தை ஒழுங்குபடுத்துகிறேன். ஏன்னா நான் சண்டை போடணும். ஒழுங்குனா என் பாடி வெயிட்டா இருக்கக்கூடாது, கண்டதையும் சாப்பிட்டு வேற ஷேப்ல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என் பாடியை டிசிப்ளின் பண்றேன்.
செகண்ட், ஐ ஸ்ட்ரைக் அண்ட் ப்ளோ டு மை பாடி. நான் அதை தடுத்து அதை ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு குத்தி ஒழுங்கா இரு. இப்போ வீட்டில் அடங்கலான பிள்ளைங்கள என்ன பண்ணுறோம்? அடிச்சு உட்கார கீழே. அவர் சொல்றாரு, நான் என் பாடி அப்படி பண்ணுறேன். அடுத்து சொல்றாரு, ஐ ட்ரீட் மை பாடி ஹார்ட் அண்ட் மேக் இட் மை ஸ்லேவ். நான் இந்த சரீரத்தை கடினமா நடத்தி எனக்கு அடிமையா வைக்கிறேன். அது எனக்கு எஜமானா இருக்கக்கூடாது, எனக்கு அது அடிமையா இருக்கணும். நாலாவது சொல்றாரு, I toughen my body with punches. என் சரீரத்தை நல்லா குத்துன்னு குத்தி அதை அப்படியே கடினமா மாத்தி வச்சிருக்கிறார். என்கிட்ட பேசுச்சுனாலே ஒரே அடிதான், பஞ்சு. கிட்ட வரக்கூடாது, ஒரே ஒரு குத்தி உட்கார வச்சிடுறேன்றாரு. ஐந்தாவதாக, அண்டர் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ன்றாரு. அதை நான் என்ன பண்றேன்னா ரொம்ப கடுமையான கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். எதை? என் சரீரத்தை. ஆறாவது, ஐ பனிஷ். நான் அதுக்கு தண்டனை கொடுக்குறேன். ஐ பனிஷ். 7, ஐ ட்ரெயின் மை பாடி. ஐ ட்ரெயின். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திரும்ப காட்டுறேன். நீங்கள் சரியான ஒரு பாக்ஸிங் ஃபைட்டராக இல்லைன்னா நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ராங்க் ஒரு சரீரம். ஃப்ராங்க் யார்? ஒரு சரீரம். அவர் ஃப்ராங்குடைய ஸ்பிரிட். புரிஞ்சிச்சிங்களா? ரெண்டு பேரும் யார்? ஒன்று தான், ஃப்ராங்க் தான். இப்போ நம்ம புரியறதுக்கு, இந்த ஃப்ராங்குக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ராங்க் எப்படி இருந்தார்? ஃபஸ்ட் ரட்சிக்கப்படுது முன்னால் அதை கட்டு. இல்லை, அவரை நீ அவரை கட்டணும். ஃப்ராங்க் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஆவியை என்ன பண்ணுறாரு? கட்டுப்படுத்தி முட்டி போடு. இப்போ சரீரம் டாப்ல இருக்குது, அவருடைய மைண்ட், ஸ்பிரிட், சோல் எல்லாம் எங்க இருக்குது? கீழே இருக்குது. இப்போ அதை எடு ஃப்ராங்க். இப்போ ஃப்ராங்க் ஒரு டிசிப்ளின் இல்லாத சரீரம். சிப்ஸ் சாப்பிடு. ஃப்ராங்க் ஒரு டிசிப்ளினாத சரீரம். சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதுமா? அந்த பிஸ்கட் எடுத்துக்கோ, அதை கொஞ்சம் சாப்பிடு. இவர் இப்போ சரீரத்துக்கு நல்லா என்ன கொடுத்துன்னுக்கிறாரு? அது கீழ்ப்படியே மாட்டேங்குது. இது பிஸ்கட் வேணானாலும் இவர் அத்தை என்ன பண்ணி வச்சிருக்காரு? அடிமை பண்ணி வச்சுக்கிறாரு, கட்டி போட்டு வச்சுக்கிறாரு. கொஞ்சம் பெப்சி, தண்ணி தான் பெப்சி இப்போதைக்கு. நீங்கள் பாருங்க, ஒரு டிசிப்ளின் இல்லாத பாடி என்ன வேணாலும் என்ன பண்ணும்? சாப்பிடும், எல்லாமே செய்யும். அது அது இப்படி இருக்கிறதுனால தான் எங்கே சண்டை போட்டுச்சு? ஆறில்லாத ஆளை பார்த்து ஒரு பையன் சொன்னான், அவங்க அம்மாட்ட, அம்மா நான் ரன்னிங்கில் ஓடுறேம்மா, ஓட்டப்பந்தயத்தில் கலந்து, பார்த்து மெதுவாக ஓடு மகனே, விழுந்துற போற அடிக்கடி பற்ற போகுதுன்னு. அம்மா இப்போ ஒரு பையன், இன்னொரு பையன் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்தானா, அம்மா நான் ஜெயிச்சிட்டேன்னு. எத்தனை பேருப்பா மொத்தம் ஓடினாங்க? நான் ஒண்டிதாம்மா ஓடினேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி கதைங்களாயிடும். ஓகே, இப்போ இவருக்கு இந்த சரீரம் என்ன ஆகுதுன்னா ரட்சிக்கப்படுது, இந்த சரீரம் மீட்கப்படுது. நல்லா கவனிச்சிங்க. பால் சொல்ற மாதிரி சரீரத்தை கட்டு. சரீரத்தை என்ன பண்றது? கட்டுப்படுத்தி இதை இப்போ ஒழுங்குபடுத்தணும். முட்டி போடு. இப்போ இது சிப்ஸுக்கு ஆசைப்படுது,
சிப்ஸு கொடு, இது கொடுங்க கொடு. இப்போ நான் இந்த சிப்ஸுக்கு ஆசைப்பட்டா இந்த ஸ்பிரிட் என்ன செய்யுது? விடுறதில்ல, வேற ஒன்று கொடுக்குது. இதுக்கு பிடிக்காத ஒன்று கொடுக்குது, ஃப்ரூட் கொடுக்குது. இப்பே சொல்லுங்க, நிறைய பேருக்கு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, சிப்ஸ் பிடிக்குமா ஃப்ரூட் பிடிக்குமா? கரெக்டாக சொல்லணும். சிப்ஸ் பிடிக்குமா ஃப்ரூட் பிடிக்குமா? பிங்கோ பிடிக்குமா வாட்டர் மெலான் பிடிக்குமா? பாருங்க எவ்வளோ வாய்ஸ். பிங். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? ஓகே கீழே வச்சிரு, ஏஞ்சிக்க சொல்லு. இப்போ இதுக்கு டெய்லி ஜாகிங் கொண்டு போகிறாரு. எங்கே போகிறாரு? ஜாகிங்க்கு ஓட வைக்கிறாரு. நல்லா ஓட வச்சு எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாரு. இங்கே பாருங்க, பால் இதுதான் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் சரீரத்தை நம்ம என்ன பண்ணணுமா, இந்த சரீரத்தை கீழே முட்டி போடு. இது எழுச்சிக்கவே விடக்கூடாது, எனக்கு கீழே தான் இருக்கணும். அது என் ஆசைப்படுறதெல்லாம் இது செய்ய அலோ பண்ணக்கூடாது. நான் ஆசைப்படுறதெல்லாம் இது செஞ்சிச்சுன்னா நான் டிசிப்ளினாக இருக்க மாட்டேன். அதனால தான் இந்த வசனம்லாம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணான், நல்லா ஒரு பஞ்சு பண்ணான். ஏன்ச்சா ஒரு பஞ்சு ஸ்ட்ரிக்டாக அடிக்குது. இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதுதான் நீ சாப்பிடணும், இதுதான் ஓடணும், டெய்லி ஏஞ்சி ஓடணும், டெய்லி ஏஞ்சி ஓடியாரணும். இது அதை டிசிப்ளின் பண்ணு. இல்லைன்னா நான் என்ன ஆகிடுவேன் தெரியுமா? டிஸ்குவாலிஃபை ஆகிடுவேன். எதுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிடுவேன்? பரலோகம் போக முடியாது. நான் புரியுதா உங்களுக்கு சொல்றதா? பரலோகத்தில் போய் ஒரு ஜீவகிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் எப்போ ரட்சிக்கப்பட்டனோ என் குழந்தைத்தனம் சிப்ஸ் சாப்பிட்றது, பிஸ்கட் சாப்பிட்றது, கண்டதெல்லாம் குடிக்கிறது, கண்டதெல்லாம் பேசுறது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன். என் சரீரத்தை ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்துச்சு, அது இப்போ தூக்கி கீழே போட்டேன். இது மாத்திரம் இல்லை, என்னெல்லாம் ஆசைப்படுதோ லஸ்ட்டு, எல்லா இச்சை அடக்கமும் இதுக்கு வேணும். புரியுதுங்களா? எல்லா இச்சை. ஒரு முறை ஒரு வேர்ல்ட் கப்பில் இந்த செனகல் அப்படின்னு ஒரு சின்ன, நம்ம பெங்களூருடைய ஒரு சின்ன ஊர், செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. உலகமே கொஞ்சம் விட்டுருந்தாங்க, ஃபைனல் அடிக்கிற அவ்வளோ வாய்ப்புகள் இருந்தது. உலகமே வேந்து பார்க்குது. ஒரு ஏழப்பட்ட ஒரு தீவு, எல்லாம் இந்த கற்பினத்தை சேர்ந்தவங்க இவ்வளோ மேலே வந்துட்டாங்களேன்னு. மறுநாள் செமிஃபைனல்னா, அன்னைக்கு மறுநாள் நைட்டு இவங்க நாளைக்கு செமிஃபைனல்னா, இன்னைக்கு நைட் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க அந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் போய் அன்னைக்கு நைட் எல்லாம் அந்த ஹோட்டலில் குடிச்சு வெறிச்சு விபச்சாரம் பண்ணி அடுத்த நாள் அவங்க ஸ்போர்ட்ஸில் அவங்களுடைய ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சான். அவங்க அந்த செமிஃபைனலோடு அன்னைக்கு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பக்கம் வராத, அவ்வளோ மேலே வராத லெவலில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரனுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். எதில்? அவனுடைய சாப்பாடு, அவனுடைய தூக்கம், அவனுடைய லைஃப் ஸ்டைல். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு, அதை விட அதிகமாக நமக்கு இருக்கணும். நம்முடைய டிசிப்ளின் எதில் இருக்கணும்? நம்முடைய ஃபுட்டு, நம்முடைய டயட், நம்முடைய ஸ்லீப்பிங், நம்முடைய கண்களின் இச்சை, எல்லா விதமான இச்சை அடக்கம். கண்டது எல்லாத்தையும் நினச்சா சாப்பிட்றது, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு நினைக்கிறது. நம்ம அதுக்காக தான் இருக்கிறோம். ஜாலி பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், பார்ட்டி பண்ணலாம். புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? நம்முடைய சரீரத்தை நீ ஒடுக்குனாதான் நம்ம எங்கே போக முடியும். இல்லைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம்? டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம். நான் சொல்லி முடிக்கிறேங்க, நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை போல் பாருங்கள், அவங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் அத்லெட். ப்ரொஃபஷ்னல் அத்லெட்னா என்னன்னா, ஒரு எல்லாத்தையும் ஒரு தொழில் முறையில், ஒரு ஒழுங்கு முறையில் செய்கிறவன்.
பாருங்க, எல்லாருமே ஓடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சில ப்ரொஃபஷனல் இவங்களுடைய வேலையை இதுதான்பா அப்படின்ற அளவுக்கு அவன் என்ன பண்ண, ஆஃபன் டெடிகேட்ஸ் செவரல் ஹவர்ஸ் எ டே. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விளையாட்டு வீரனா எதனா அவன் கண்டிப்பா பல மணி நேரங்கள் அந்த விளையாட்டுக்காக அவன் நேரத்தை செலவிடுவான். ஓடுவது, எக்ஸசைஸ் பண்ணுவது எல்லாமே. அடுத்து ட்ரைனிங் இன் ஆர்டர் டு கெயின் த ஸ்டெமினா, ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட். அவன் டெய்லி பயிற்சி எடுக்கிறது எதுக்கு தெரியுமா? சக்தி, ஆற்றல், பலன், வேகம் இதெல்லாம் அவனுக்கு உண்டாகணும். செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு, டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப் அண்ட் லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் ஆர் ஹைலி ரெகுலேட்டட். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உணவு பழக்கங்கள், அவனுடைய உடல் பயிற்சி, அவனுடைய தூக்கம், அவனுடைய வாழ்வின் முறை எல்லாத்தையும் விட அவனுடைய ஒழுங்குமுறை அதிகப்படுத்தப்பட்டு இருக்கணுமா? தேவ பிள்ளைகளை, இதுதான் பவுல் சொல்றாரு. இதெல்லாம் அவங்க ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ பாஸ்டர் ஸ்போர்ட்ஸ்ல இது ஒரு பிலீவருக்கு இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். குழந்தை மாதிரி யோசிக்கக்கூடாது. சிப்ஸ் சாப்பிட்றது, ஒரு குழந்தையா இருக்கும்போது குழந்தைங்களுக்கு சிப்ஸ் பிடிக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு சிப்ஸ் பிடிக்கும்னா அது டேஞ்சரு. டேஞ்சர்னா என்ன தெரியுமா? ஒன்றும் விஷம்லாம் கிடையாது, ஃபிட்டாக இருக்க மாட்டேன், அவ்வளோதான். இந்த பாடி ஃபிட்டாக இருக்காது. ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் நம்மளுக்கு வேணும். எல்லாவற்றிலையும் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன செஞ்சார்? ஆதாம ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டும் போது ஆதாம் என்ன செஞ்சார்? தேவனுக்கு டிஸ்குவாலிஃபை ஆனார். அதே கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கொண்டாந்து விடும்போது அவர் அங்கே வெற்றி பெறுகிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இயேசு ஏன் அதை வெற்றி பெற்றார்னா, இதுதான் சீக்ரெட்னா, நாட் மை வில், என் வில் இல்லைப்பா. என் வில் என்ன சொல்லுது? இச்சை அடக்கமே எனக்கு கற்றுத்தர மாட்டேங்குது. என் வில் என்ன பண்ணுது? டயட்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க மாட்டேங்குது. இருக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான் சொல்லுது. எத்தனை சாப்பிட்டு சாப்பிட்டு நோய் வந்தாலும் இல்லை, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என் உடல் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் வாழ்வேன். நோ, பால் சொல்கிறாரு, அப்படி நான் விட மாட்டேன். அது ஒரு காலம் குழந்தை மாதிரி இருக்கும்போது, ரட்சிக்கப்படாத மாதிரி நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறோம். உங்கள் சரீரத்தை பஞ்ச் கொடுங்கன்றாரு. அடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை நீ சொன்னாதான் அது செய்யணும். நீ சொல்றதை தான் அது சாப்பிடணும். பாருங்க, ஒரு வெர்ஷன் இப்படி சொல்தா, ஐ டோன்ட் அலோ மை பாடி டு டூ வாட் இட்ஸ் வாண்ட் டு டூ, பட் ஐ மேக் மை பாடி டு டூ வாட் ஐ ஷுட் டூ. என் சரீரத்தை அது என்ன செய்ய விரும்புகிறதோ அதை செய்ய நான் விரும்பவில்லை, ஆனால் நான் செய்ய வேண்டியதை செய்ய என் உடலை அப்படி உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறேன். யாராலுங்க முடியும்? பாருங்க, நான் என்னுடைய ஃப்ரெண்டு அபீப் சொன்னல, அவரை நான் நம்ம ரேனட்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், நீ வாங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இப்போ ஒரு காம்படிஷனுக்காக என் பாடியை ரெடி பண்ணின்னுக்கிறேன், நான் என்னால் வர முடியாதுன்னாரு. ரொம்ப டைரக்டாகவே சொல்லார், என்னால் வர முடியாது. நான் இன்னொன்று வார்த்தை சொன்னேன், நீங்கள் எதுவும் சாப்பிடாதீங்க, நான் டயட்டில் இருக்கேன், நான் வர முடியாது, நீங்கள் வராதிங்க, இது சாப்பிடாதீங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு போங்க. நோ, வர முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஆகாதுன்றார். எது ஆகாது? இந்த வந்துட்டு சாப்பிடாத போங்க, நீங்கள் சும்மா இருங்க, அப்படி எத்தனை முறை நம்மளுக்கு ஆய்க்குது சொல்லுங்கள் டயட்டில் இருக்கும்போது? அதாங்க ஒரு டிசிப்ளின்னு. என்ன டிசிப்ளின்னு? நீங்கள் டயட் இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, ஒரு பாடி பில்டிங்கில் இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லைங்க. ஏன்னா அவங்க கூடலாம் நான் பழகிருக்கேன், அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதுலாம் இன்றைக்கும் கூட இருக்கிறேன். என்ன கஷ்டம் தெரியுங்களா? எது தெரியுமா ஈஸி? நினச்சதை சாப்பிட்றது ஈஸி, நினச்ச மாதிரி நம்ம உடம்பை வச்சுக்கிறது ஈஸி. ஆனால்
என் உடம்பை வந்து நான் இப்படி தான் வச்சுக்கணும்னு நினச்சி ஒரு ஒழுங்காக வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்முடைய இச்சைகளின் ரீதியாகவும் நம்முடைய உடலை வந்து டிசிப்ளின் பண்ணலைன்னா டிஸ்குவாலிஃபைடு, நித்தியத்துக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம், போக முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, ஓடுறவங்க எல்லாரும் பெற்றுக்கணும்னு ஓடுங்க, சண்டை வந்து எங்கேயோ போடாதீங்க, இன்னொரு மனுஷங்கிட்ட நின்று போடுங்க. இப்படி போடணுன்னா நீ ஃபிட்டாக இருக்கணும், உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நான் அவனை அடிப்பேன், நான் அவனை ஜெயிப்பேன். ஆனால் ஃபுட்பால் விளையாடும் போது எங்களுக்கு ஒரு 5 கோல் அடிச்சிருவாங்க, எல்லாம் நினச்சின்னுவாங்க நாங்கள் தோற்றுருவான்னு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியும் சொல்ல, செகண்ட் ஹாஃபில் அடிக்கலாம் விட்றான்னுவோம். செகண்ட் ஹாஃபில் அப்படியே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவோம், அதே மாதிரி அடிப்போம். ஆடும் போது ஜெயிக்கணுன்ற நம்பிக்கை அளவில்லாமல் இருக்கும். அவங்கள பார்த்தெல்லாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கி நாம் அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோமா? நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப இந்த சரீரம் என்பது எவ்வளோ முக்கியமானது, அதுக்கு எப்படி கீழ்ப்படினோன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி லாஸ்ட் நாள்ன்றதுனால நான் 5 விதமான கீழ்ப்படிதல் ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்தது. ஆபிரகாமின் வாழ்க்கையில் என்ன இருந்தது? நான் வசனம்லாம் அப்படியே சொல்லின்னு போகிறேன், நிறைய எடுக்க மாட்டேன். கீழ்ப்படிதல், சரீரத்தை ஒடுக்கணும்னா ஒரு ஒபீடியன்ஸ் நம்மளுக்கு வேணும். எப்படி ஒபீடியன்ஸ்னா, ஆபிரகாமுக்கு முதல் ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உன் நாட்டை விட்டு புறப்பட்டு போ. கவனிங்க, உன் நாட்டை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லும் போது உடனே புறப்பட்டான். இது ஸ்டான்லினா 4 ஒரு மீனிங், அதில் இந்த டெய்லி டிவோஷன் 4 ஒரு மீனிங், இங்கிலீஷில் என்னது, பெட்டர் எவ்ரிடே, அதில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆபிரகாம் இதுக்கு கீழ்ப்படிஞ்சாருங்க. உடனே ஆதியாகமம் 12:1-4 வீட்டில் போய் வாச்சுங்க. ஜெனிசிஸ் 12:1-4. இதுக்கு பேர் என்னன்னா கடினமான கீழ்ப்படிதலாம். கடினமான கீழ்ப்படிதல். ஆண்டவர் வந்து உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போங்க, இருக்காதீங்க, போயிடுங்கன்னு சொன்னா, ஊரை விட்டு ஊர் இல்லைன்னா கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், அந்த குடும்பத்துக்கிட்ட வேணாம், அந்த சகோதரன்கிட்ட வேணாம், இந்த பிலீவர்கிட்ட வேணாம், போ அப்படின்னு சொன்னா கடினமா இருக்கும். ஆனா கடினமானதை கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாரு. செகண்ட், லோத்தை விட்டு பிரிஞ்சு போனார். அவன் போற பக்கம் நீ போகாத, நீ எங்கெல்லாம் போறியோ அந்த சைடு போ, அவன் பக்கம் போகாதனாரு. தயக்கமே இன்றி தன்னுடைய கூடாரத்தை விட்டு பெயர்ந்து கொண்டு போனார் ஆபிரகாம். போயிட்டாரு. லோத்துக்கு எனக்கு லோத் இருக்கிற சைடு நான் போக மாட்டேன். ஆதியாகமம் 13:14-18, ஜெனிசிஸ் 13:14-18 இந்த சம்பவம் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா துணிச்சலான கீழ்ப்படிதலாம். என்ன கீழ்ப்படிதல்? இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு சொந்தத்தை விட்டு, ஒரு பந்தத்தை விட்டு, ஒரு காம்படிஷனை விட்டு, நீயே நல்லா இருப்பா, நீயே பெரியவனா இருப்பா, நான்லாம் வரலப்பா அப்படின்னு தாழ்ந்து போறதுக்கு ஒரு துணிச்சலான கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டுமா? மூன்றாவதாக, ஆண்டவருக்கு ஒரு கோபம் வந்துச்சு. ஆபிரகாம் இந்த இஸ்மவேல் இவங்களுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணலன்ட்டு, இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 17:9-14 வரைக்கும், ஜெனிசிஸ் 17:9-14. ஆபிரகாம் என்ன செய்தார்? இந்த கட்டளைய உடனே கீழ்ப்படிஞ்சாருங்க. உடனே கீழ்ப்படிஞ்சாரு. வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனத்தை செஞ்சிட்டாரு. இது என்ன கீழ்ப்படினா? தாமதமற்ற கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல டிலேவே இல்லை. அதே நாள்ல, ஒரே நாள்ல, அன்ற நாளைக்கு மறுநாள் இல்லை, அன்னைக்கே. நம்பர் 4, இப்போ ஆதியாகமம் 21:8-4 ஆகாரையும் இஸ்மவேலையும் என்ன பண்ண சொல்றாரு? சாராள் சொல்றாங்க வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு. அனுப்புனாரா? அனுப்பினார். தேவனும் அதுக்கு சம்மதிச்சார். இது என்ன கீழ்ப்படினா? உத்தமமான கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? உத்தமமான கீழ்ப்படி. லாஸ்ட் நம்பர் 5 முடிக்கலாம். ஈசாக்க பலி கேட்கிறாரு.
ஆதியாகமம் 22:1-12. நீங்க தான் சொல்லணும் என்ன கீழ்ப்படிதல் அதுன்னு. ஆதியாகமம் 22:1-12 ஈசாக்க பலி கொடுக்க சொல்றாரு. என்ன கீழ்ப்படிதல்? மகிழ்ச்சியான படிச்சிருக்கிற, ரொம்ப சந்தோஷம். மகிழ்வான கீழ்ப்படிதல். அதாவது அண்ணா ஸ்டான்லி என்ன எழுதுறாரு, அவன் ஈசாக்கை அந்த கத்தியை எடுத்து இப்படி இப்படி ஓங்கனா 2 துண்டாயிட்டு போனான். அதுக்குள்ள ஆண்டவர் நிறுத்துன்னு சொல்லிட்டாரா, இல்லைன்னா 2 துண்டு ஈசாக்கு. அது எவ்வளவு மகிழ்ச்சியான கீழ்ப்படிதல். தான் பிள்ளையே ஆண்டவர் கொடு பாருங்க. 5 கடினமான கீழ்ப்படிதல், துணிச்சலான கீழ்ப்படிதல், தாமதம் மற்ற கீழ்ப்படிதல், உத்தமமான கீழ்ப்படிதல், மகிழ்வான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா எப்படி இருக்கணும்? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். தேவன் என்ன சொல்வாரோ, நாட் மை வில், என் சித்தம் அல்ல. குழந்தை மாதிரி இல்லை. இவ்வளோ வருஷம் ஆயிட்டு இன்னும் எதுக்கு அழுகுறன்னு தெரில, எதுக்கு ஆசைப்படுறேன்னு தெரில, என்ன பேசுறேன்னு தெரில, மெச்சூரிட்டி இல்லை. நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு பையனை, சின்ன பையனை அடிச்சா அப்படின்னு. இன்னைக்கு உக்காந்துருந்தேன் நான் வீட்டுக்கிட்ட. அப்படியே வந்தான், அப்படியே ஒரு மாதிரி போனான். இங்கே வான்னு இப்போ நல்லா அன்பா கிட்ட வந்தான். என்ன எங்கே போயின்னுக்கிறேன்னு. இங்கே போயின்னுக்கிறேன் அங்கிள். அப்படி கொஞ்சம் பேச்சு கொடுத்தனே, எப்போ அங்கிள் முடியும் உங்கள் வீடு? காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். வகையா குழந்தைங்கிட்ட. அவனும் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பேசினான் பாருங்க. நம்ம இன்னும் என்ன பண்ணிருக்கிறோம் தெரியுமா? செத்தாலும் பேச மாட்டேன். செத்தா எப்படி பேசுவேன்? நரகத்தில் போய் பேசினிரு. உன் டீம் உன் பார்ட்னர் வர. நானும் இதை தான் சொன்னேன், செத்தாலும் பேச மாட்டேன். நம்ம 2 பேரும் செத்து பேசுவோங்கன்னு பேசினிருங்க. யார் வாரானா? கீழ்ப்படினோம், சரீரத்தை ஒடுக்கணும். நானும் கௌரவத்தை விட்டு அந்த சின்ன பையன்ட்ட வாடாங்க என்னன்னா வந்தான், பேசினேன். அவனும் பேசினான். அவனுக்கு அந்த மனசு இல்லை. நேற்று தான் அடிச்சாரு, இது எப்படி பேசுறது அப்படின்னு. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். உலகமே அவ்வளோதான், நம்மளும் அவ்வளோதான். அவங்ககிட்ட போய் இன்னத்துக்கு டெய்லி அவனை பார்த்து முறைச்சிக்கின்னு, அவனை பார்த்து போ அந்த சைடுன்னு. அவன் ஒரு நாள் ஏதோ தப்பு பண்ணா முடிச்சிடணும் கதையா. இன்னும் பிலிவராக இருந்துக்குன்னு சின்ன பசங்க மாதிரி. இதை ஆபிரகாம் செஞ்சதுனால அவருக்கு 3 ஆசீர்வாதம் வந்துச்சுங்க. இதை அவர் செஞ்சதுனால 3 ஆசீர்வாதம். ஒன்று என்னன்னா, ஆதியாகமம் 17:5 ஃபாதர் ஆஃப் ஆல் நேஷன், எல்லா ஜாதிகளின் தகப்பன்னு பேர் எடுத்துட்டான். ஹலோ, ஒரு புதிய பெயர் கிடைத்ததாம். ஒரு புதிய பெயர். நான் சொல்றேன், நீங்கள் கீழ்ப்படிந்து சரீரத்தை ஒடுக்கிறதா ஜாபேஸ் என்ற ஒரு பேரை அழிஞ்சிடணும். வேறப்பா இவன் மகேஷ் இல்லை, இவன் வேற ராஜன் இல்லை, நான் பார்த்த அஜய இல்லை, இப்போ வேற ஒரு அஜய நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஒரு புதிய பேரோடு வாழ்றான் பாவன். எப்போ இந்த கீழ்ப்படுதல் வந்துச்சோ, அடுத்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போறாரு. இந்த கீழ்ப்படுதுன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதன் என்று யாக்கோபு 2:23, ஜேம்ஸ் 2:20. இன்னொன்னு என்னன்னா, புதிய உறவு கிடைச்சிருச்சா அவனுக்கு, புதிய உறவு. இது வரைக்கும் அவனுக்கு ஒரு புது பேர் தான் கிடைச்சிருந்தது. இப்போ புதிய உறவுனா நீ என் ஃப்ரெண்டா போடான்ட்டாரு. கீழ்ப்படுகிறவன்க தான் தேவனுக்கு சிநேகிதனா இருக்க முடியும். இந்த முறுக்கல் திருப்பல், நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் பெரிய ஆளு, யார் ஒருத்தர் சரீரத்தை டாப்ல வச்சு ஸ்பிரிட்டை கீழே வச்சிருக்கிறாங்களோ அவங்க எனிமி ஆஃப் காட். அதனால தான் சொல்லாது, ஒருவனை தாழ்த்துனா எனக்கு தாழ்ந்தவனுக்கு தான் நான் கிருபை அளிப்பேன். தாழ்ந்து போங்க. அதனால தான் நான் பேசினேன். நம்ம தாழ்ந்து பேசுவோம். சில முன்னொருத்தர் இருந்தார், நான் அவர்கிட்ட எப்போ பேசினாலும் அத்தை கொஞ்சம் கிரிட்டிசைஸாக பேசுவார். நான்லாம் எப்பவுமே பாருங்க பேச மாட்டேன், அவராக தான் வந்து பேசுவார். அதனால தான் நான் உயிரோடு இன்னும் உயர்ந்து இருக்கிறேன். அவர் போயிட்டார், மண்ணுக்கே போயிட்டாரு, எங்கே போனாருன்னு தெரில. அவ்வளோதான். தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான், உயிரோடும் இருப்பான் கர்த்தர் சித்த வரைக்கும். நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவேன்.
நம்பர் 3 அவர் கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதம் என்னமா, ரோமன்ஸ் 4:11 இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், விசுவாசிகளின் தகப்பன். இப்போ புதிய மதிப்பு கிடைச்சது. 3 காரியம்: புதிய பெயர், புதிய உறவு, புதிய மதிப்பு. இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த 3, அவனுடைய பெயர், அவனுக்கு ஜாதிகளின் தகப்பனாய் மாறினான், அடுத்த தேவனுடைய சிநேகிதாய் மாறினான். இப்பொழுது அவனுக்கு ஒரு கிடைக்கிற மதிப்பு என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தகப்பனும் அந்த ஆபிரகாம் தான். இந்த ஒரு மனுஷன் தாங்க யூதனுக்கும் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவனுக்கும் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் மாம்சத்துலன்னா, ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல இந்த ஆபிரகாம் ஒண்டி தான். காரணம் என்னன்னா, போன்னு சொல்ற இடத்துல இருந்து அவன் போனான். ஏன் போனோம், எங்க போனோம், எதுக்கு போனோம்லாம் நோ கொஸ்டின். அடுத்து அவன் செய்த காரியம் என்ன, துணிச்சல். துணிச்சல். லோத்தை விட்டு போறேன், நான் எந்த உறவை விட்டு வேணா நான் போறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆண்டவரே, எனக்கு உங்களை விட பெருசு எதுவும் இல்லை. 3வது, நீ ஒரு குறை வச்சிருக்கிறப்பா, இதை செய்ய நீ தவறுனா, ஆண்டவரே ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஒரு மாசம் டைம் கொடுங்க. இல்லை, அதே நாளில் செய்தான். ஏன்னா தாமதமற்ற கீழ்ப்படிதல். சாரால ஆகார அனுப்பிவிடுனா அவன் அனுப்பிட்டான். உத்தமமான கீழ்ப்படிதல், மகிழ்வான கீழ்ப்படிதல் என்ன, கத்தி எடுத்து போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, 2 பீஸு. இப்போ அவ்வளோ வேகமாக இருந்திருக்குமா அந்த கை, ஓங்கிருச்சா, நிறுத்துப்பான்னு ஒன்று அப்படியே அவன் கழுத்துக்கிட்ட வந்து நின்று இருக்கும், கை போடாதேன்ட்டார். இந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் கௌரவிச்ச காரியம் என்ன தெரியுமா? என்ன கௌரவிச்சாரு? புதிய பெயர் கொடுத்தாரு, புதிய உறவு. நான் சொல்றேன், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்பா உங்களுக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? இப்போ நீங்கள் நம்பின்கிறதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. இது ஒரு நாளைக்கு தெரிய போகுது உனக்கு. நான் நேற்றுலேருந்து சொல்லுங்கிறேன், யாருக்கு சொல்கிறேன்னு தெரில, நோட் பண்ணிக்க. நீ எங்கே காலை வாரி விட்டு அடிப்பட்டு வந்தால் தான் உனக்கு தெரிய போகுது இது என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு. நீயே புரிஞ்சுக்குவ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் போது நீ விட்டு வந்துடு, இல்லைன்னா பெரிய இடத்துல நீ அடி விழும் உனக்கு. புரிஞ்சுச்சா? அதுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேன், நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கிறேன். ஃபைனலாக சொல்லார், ஒரு புதிய மதிப்பு கிடைக்கும், இல்லைன்னா உன் மதிப்பு இருக்க கீழே போயிடும். முடிக்கலாமா? நாட் மை வில். இயேசு சொல்லும் போது, இயேசு கீழ்ப்படிந்த பிதா அவர் எப்படி கனம் பண்ணார் தெரியுமா? எப்படி கனம் பண்ணாரான் தெரியுமா? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று உயர்த்தி வச்சார். ஆனந்த தைலத்தால அந்த நாமத்தை அபிஷேகித்தாராம். இன்னைக்கு சொல்றாரு, இயேசுன்னா எல்லா முழங்காலும் முடங்கணும், எல்லா நாவும் அறிக்கையிடணும், அவரால் அன்றி ரட்சிப்பே இல்லை. ஒரு மனிதன் தன் சுயத்தை அடக்கி, என் சித்தம் இல்லான்ற உங்க சித்தம் தான் அப்படின்னு சொல்றது தான் இந்த கடைசி கிராஸ் டிவோஷன்ல நம்ம கேட்குறது. ஒரு கமிட்மெண்ட்ஸ் என்னன்னா, அவர் சித்தம் செய்யணையா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அதனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு இதை பெருமையாக சொல்கிறேன் நினைக்காதீங்க. இங்கே ஒரு ரூமை என்னால் கட்டிக்க முடியும், அந்த ஹோமில் ஒரு கட்டிக்க முடியும், என் வீட்டில் ஒன்றை கட்டிக்க முடியும். என்னுடைய சித்தம் அதுவல்ல, தேவ சித்தம். அவர் அந்த ஆசையே இல்லை. நான் ஓப்பனாக சொல்லலாம், அந்த ஆசையே இல்லை. நான் ஒரு இடத்துல இருக்கணும், எனக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது போதும், அது நான் இப்படி வாழணும், நான் இப்படி பொருட்களை வச்சுக்கணும், எனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்கணும் அப்படின்ற கனவும் இல்லை, ஆசையில் இருந்தது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், தூக்கி உதறி போடு, என் சித்தத்தை செய், உனக்கு ஒரு புது பெயர் கொடுக்குறேன், புது மதிப்பு கொடுக்குறேன், புது உறவு கொடுக்குறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? புதிய உறவு, புதிய மதிப்பு, புதிய பேரை இதெல்லாம் பெற்றுக்கணும். கர்த்தர் எப்போ நம்முடைய அந்த மாம்சத்தை ஒடுக்கு கீழ்ப்படுத்த கற்றுங்க. நிலையிலேருந்து இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும்.
நான் என் சரீரத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும். சரீரம் சொல்லும் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடு, நான் சொல்கிற ட்ரெஸ் தான் நீ போட்டுன்னு வரணும் இன்னைக்கு சர்ச்சுக்கு, நான் சொல்கிறதா நீ வாய் தந்து பேசணும், நான் சொல்கிறதா நீ சாப்பிடணும். அதனால தான் அடிக்கடி ஃபாஸ்டிங் எடுக்கணும். அடிக்கடி ஏன் ஃபாஸ்டிங் சொல்லுங்கள்? நம்ம சரீரத்தை ஒடுக்குறது, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்ணும். கொஞ்ச நாள் ஃபாஸ்டிங் எடு, கீழ்ப்படி, கொஞ்ச நாள் தனிமையாகும். எப்பவுமே அப்படியே எல்லாரோட கேஷுவலாக பழகின்னு சிரிச்சுனே இருக்காத, கொஞ்ச நாள் அலோன் ஆயிரு. இந்த பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோ, எப்பப்போ என்னென்ன பண்ணணுமோ அப்படி பண்ணு. எமி கார்மைக்கல் அம்மாவுக்கு ஒரு ஆங்கிள் இன்ஜுரி, படுத்துட்டாங்க, படுக்கை ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த படுக்கையிலையும் அவங்க புத்தகத்தை எழுதி கர்த்தரோட மகிழ்ச்சியாக இருந்து போனாங்களே, முடியுமே. அது ஒரு என் சரீரம் எங்கே இருந்தாலும் அதை நான் கீழ்ப்படிய வைக்குவேன். இது ரொம்ப டிஃபிகல்ட் தெரியுமா உங்களுக்கு? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சரீரம் உங்கள் பேச்சை கேட்டுச்சுன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? எத்தனை பழக்கங்களுக்கு நம்ம சரீரத்தை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறோம் தெரியுமா? நம்மளுக்கு காப்பி குடிக்கலைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்றாலே ஒரு அடிமைதனம் தானே நம்மளுக்கு. அவ்வளோ அதுக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. அத்தை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் என் சரீரம் விரும்புறதெல்லாம் அதுக்கு இன்னைக்கு காஃபி குடிக்க வேணாம் நான் சொல்ல. அப்படி ஒரு ஸ்லேவ் அது நம்மளை பண்ணி வைக்கிறேன். நான் அதை ஸ்லேவ் பண்ணுவேன், நான் அதை அடிமைப்படுத்துவேன், நான் அதுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்குவேன், நான் அதை கடினமாக நடத்துவேன். நான் சொல்கிறேன், ஏன் அண்டரில் வச்சுருக்கிறேன், என் பாடியை ஏன் அண்டரில் வச்சுக்கிறேன். அது சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறதுக்கு இல்லை, நான் சொல்கிறத தான் அது செய்யணும். புரியுதா? ஃபோன் எடுத்தா எங்கே வரைக்கும் போகணுன்னு நான் சொல்கிறது தான் அது செய்யணும். அது சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சுன்னு கூடாது. அது கண்டதெல்லாம் சொல்லும். ஃபேஸ்புக் ஆச்சா ஒரு 1 hour, இன்ஸ்டாக்கு போ, இன்ஸ்டாவில் ஒரு 1 hour ஆச்சா, அப்புறம் எங்கே போ, அங்கே போ, இங்கே போ. இல்லை, நான் சொல்கிறது தான் நான் சொல்கிறது இங்கே. இவ்வளோ மணிக்கு தான் நீ தூங்கணும்னா அவ்வளோ மணிக்கு தான். இல்லை எனக்கு தூக்கம் வராது, நான் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், இனிமேல் நீ நான் சொல்கிற பேச்சை கேள். புரியுதா? கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான. சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.